கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு மனிதர்கள் சொல்வது எனக்கு ரோல் மாடலாய் இருப்பவர் இன்னார்தான் என்று அவர்களைப் போல் வாழ்வார்கள், நடப்பார்கள். பிறகு அவர்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் தெரிந்ததும் போய் போய் இவர்களைப் போல் வாழ்ந்தோமே என்று வருத்தப்பட்டு திருந்தி தன்னை மாற்றிக்கொள்வதும் உண்டு. இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நானே வழியும் சத்திய ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அண்டி பிதாவினிடத்தில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களை, அவரே வழியும் சத்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று ஒருவன் அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வழி நடத்த வேண்டுமோ, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அவன் விடாது இருப்பான் என்று வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிறகு பிள்ளைகளை உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் தேவன் கொடுத்த கட்டளையை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். தேவன் இந்த பூமியை படைத்தது இயேசு வந்த நோக்கத்தையும் வேத வசனத்தில் குறிப்பிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையை பற்றியும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி போதித்து அதில் வளர்க்க வேண்டும். பிறகு பார்த்திங்கன்னா, வாலிபர்களுக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்குது என்றால், வாலிபன் பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? உமது வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலே தானே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உமது வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது பரிசுத்தமாய் இருப்போம், பரலோகத்தையும் சுதந்திரித்து கொள்வோம். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.